வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் மதுரையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில், அந்த வெள்ளாளப்பட்டி அரிட்டாப்பட்டி விவகாரத்துக்காக வந்திருக்கும்போது பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒன்று சொன்னார். அந்த பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில், மாணவி விவகாரத்தில் சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளியுடன் யார் யார் தொடர்பில் இருந்தார்கள் என்ற தகவல் என்னிடம் இருக்கிறது. இதை நான் தகுந்த நேரத்தில் வெளியிடுவேன், என்னிடம் ஆதாரம் இருக்குன்னு ஃபோனை காட்டுறார், ஃபோனில் இருக்குது அப்படின்னு. இப்போ ஆர்வமானது யார் அப்படின்னா, பொதுமக்கள் இல்லை. இந்த செய்தி சொன்னதுனால யார் ஆர்வமாக இருக்கிறாங்கன்னா, திமுக காரங்க தான் ஆர்வமாக இருக்கிறாங்க. என்ன, யார் அவருங்கிறது சீக்கிரம் வெளியே சொல்லுங்கள். ஏன்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற சில பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு இந்த விவகாரங்கள் உதவுன்னு இவங்க நம்புகிறாங்க. அப்போ இது உண்மையிலேயே ஒரு அண்ணாமலை வச்சுருக்காரான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் ஏன் இதில் சந்தேகப்படுறேன் அப்படின்னா, ஒரு ஆதாரத்தை வைத்திருப்பவர், அதுவும் மிக முக்கியமான ஒரு இந்த மாநிலத்தையே ஒரு பரபரப்பாக உச்சகட்ட பரபரப்பில் கொண்டு சென்ற, உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிற ஒரு விவகாரத்தில் என்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வேறு, சொல்லிவிட்டு ஒரு எதிர்பார்ப்பை உண்டு செய்துவிட்டு அவர் வாட்டு போயிட்டார் அப்படின்னு நினச்சிக்கலாமா? அப்படி தான் நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆதாரங்கள் வைத்திருப்பவர்கள் ரொம்ப நாள்லாம் அதை அப்படியெல்லாம் பிடிச்சி வச்சுருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, நீ வெளியிட நான் வெளியிடவான்னு மிரட்டியிருப்பாங்க. இவர் அரிட்டாப்பட்டியில் ஒரு பரபரப்பை கிளப்புறதுக்காக அப்படி சொன்னாரான்னு தெரியல. ரெண்டாவது, அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியும் கூட. அதனால் அவருக்கு தகவல் இல்லாமல் அப்படி சொன்னால் அது மக்கள் மத்தியில் நம்மளுடைய பேர் கெட்டு போயிருன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியும் நம்புகிறேன். இதில் என்ன அடுத்த கட்ட விவகாரங்கள் அப்படின்னா, குறிப்பிட்ட அந்த ஃபோன் விவகாரம் யாரெல்லாம் இருக்காங்கன்றது இப்போ பிஜேபிக்காரங்க ஒரு பக்கம் கேட்குறத விட்டுட்டு, இப்போ இந்த விவகாரத்தை வச்சு அந்த விவகாரத்தில் சிக்கி யாராவது முக்கிய நபர்கள் சிக்கினான்னா, அந்த உள்ளே இருக்க இன்னர் பாலிட்டிக்ஸ், திமுகவில் இருக்கிற ஒரு உள்கட்சி பூசல் இதிலேருந்து வெளியே வருது. ஸோ இதில் யார் அந்த தகவலை உண்மையிலே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இருப்பினும் அப்படி தெரிந்திருந்தால் அண்ணாமலை அதை வெளியிடுவதுதான் பண்பான செயல். இல்லைன்னா இந்த பரபரப்பு அரசியல் பண்ண மாதிரி அவரை ஒரு 3ஆம் தர 4ஆம் தர ரேங்க்கு தள்ளிடுவாங்க. அண்ணாமலைக்கு இது தேவையானு தெரியல. ரைட், அண்ணாமலை பார்க்கட்டும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். செய்திகள் கிடைக்கும் போது உங்களை பகிர்ந்துக்கிறேன். நன்றி.